நிமிஷம் எழுந்துக்கோங்க. நான் தான் எழுதுறேன். ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு பிக் பாஸ்ல நிறைய சுவாரஸ்யமாக நடந்துச்சுங்க. ஆனால் இதில் பர்டிகுலராக ஒருத்தர் மட்டும் ரொம்ப ரொம்ப கேவலமான ஒரு வேலையை பார்த்து விட்டாங்க. ஸோ எல்லாருமே ஓகே தாங்க, எல்லாருமே வந்து நல்லா விளையாடுறாங்க, ஓரளவுக்கு வந்துட்டு கொஞ்சம் சுவாரஸ்யமாக எடுத்துகிட்டு போக தான் விளையாடுறாங்க. ஆனால் ரொம்ப ரொம்ப எச்சத்திரமாக விளையாடின ஒருத்தர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தர்ஷிகா தான். ஸோ அவங்க பண்ண முதல் மேட்டரை நான் சொல்லிடுறேன், அதுக்கப்புறமா வந்து நம்ம எபிசோட்குள்ளே போகலாம். அதாவது பாத்ரூம் கண்ணாடியில் விஷு லவ் தர்ஷி அப்படின்னு சொல்லிட்டு எழுதுனது அவங்க தான். அவங்களே எழுதிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு ஓகே எழுதுனது ஓகே தான், ஏதோ ஒரு பர்பஸ் சுவாரஸ்யமாக எடுத்துகிட்டு போகணும்னு எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறமா அவங்களே கூப்பிட்டு மேனேஜ்மெண்ட் கிட்டே சொல்லிட்டாங்க, மேனேஜ்மெண்ட்டும் பார்த்துட்டாங்க. ஸோ மேனேஜ்மெண்ட் பார்த்ததுக்கு அப்புறமா தான் வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு கேட்குறாங்க யார் எழுதுன்னு கேட்டுட்டு இருக்காங்க. இந்த இடத்துல தான் நம்ம தமிழ் அம்மா வந்துட்டு மஞ்சரி வார்த்தையை விட்டாங்க. இது ரொம்ப ரொம்ப கேவலமான ஒரு விஷயம், ரொம்ப ஒஸ்டான ஒரு விஷயம் அப்படின்னாங்க. 100க்கு 100 உண்மை. யாராவது ஸ்கூல் பாத்ரூமில் இப்படி எழுதுனா அது ரொம்ப ரொம்ப கேவலமான விஷயம் தானே, எந்த ஒரு மறுப்புக்கும் இடம் இல்லை. ஸ்கூலில் ஒரிஜினல் ஸ்கூலுக்கு தெரிஞ்சால் டெஃபினட்டாக தீசி குத்து அனுப்புவாங்க, இல்லை சஸ்பென்ஷன் பண்ணுவாங்க, அம்மா அப்பாவை கூப்பிட்டு வச்சு சும்மா பயங்கரமாக செஞ்சு விட்டுருவாங்க. ஸோ இப்படிப்பட்ட கேவலமான விஷயத்தை பண்ண தர்ஷிகா தான். ஆனால் பாரு, அவங்க கேவலமான விஷயத்த பண்ணலாமா, அதை ஒத்துக்க கூட மனசு கிடையாது. எப்படி நீங்கள் கேவலமான விஷயம்னு சொல்லுவீங்க, எப்படி அதை பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அங்கேயே கத்திட்டு அந்த இடத்துல பிரின்ஸிபல் இருக்காங்க, வைஸ் பிரின்ஸிபல் இருக்காங்க, தமிழம்மா இருக்காங்க, நான் இதுக்கப்புறம் உங்ககிட்ட பேச மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கு. இது எந்த விதத்தில் ஸ்கூல் டாஸ்க்காக இருந்துச்சு அப்படின்றது சுத்தமாக புரியவே இல்லை. எந்த விதத்தில் அவங்க ஸ்கூலில் படிக்கிற பொண்ணுமா நடந்துக்கிட்டாங்கன்றதும் தெரியல. இது கூட பரவாயில்லைங்க, பசங்கள்லாம் அந்த இடத்துல முட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க. தமிழம்மா இல்லை இந்த மாதிரி வந்துட்டு பிரின்ஸிபல் வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்பொழுது கூட அவ்வளோ ரூடாக வந்துட்டு ஆமாம் நான் தான் எழுதுனேன்னு பயங்கரமாக கத்தும்போது சீ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. நீதாம்மா எழுதுன உண்மையிலே, இன்னும் கத்தி பேசிட்டா, உண்மையவே கத்தி பேசிட்டா, என்னது எனக்கு புரிய மாட்டுது. உண்மையை கத்தி பேசிட்டா எல்லாம் ஒத்துக்கிட்டுமா? எவ்வளோ கேவலமாக நீ வந்துட்டு விளையாடின, அதை ஒத்துக்கணும். சரி நான் தான் தெரியாமல் எழுதுன்னு சொல்லிட்டு க்யூட்டாக அதை வந்துட்டு முடிச்சிருக்கணும். அதை முடிக்கிறதுக்கும் உனக்கு தைரியம் கிடையாது. அந்த இடத்துல எல்லாமே யார் எழுதுனாங்கன்னு கேட்க அதுக்கப்புறமா வந்துட்டு கத்தி உண்மையை ஒத்துக்கிட்டா யாருமே எதுவும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அங்கே கத்துறது. அதுவும் இல்லாமல் நான் தான் எழுதுனேன் ஏந்திருங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்துச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி என்னுடைய பார்வையில் ரொம்ப ரொம்ப கேவலமான ஒரு ஆளாக தெரிஞ்சது தர்ஷிகா தாங்க. இந்த ஸ்கூல் டாஸ்கில் அவங்க பண்ண அந்த விஷயம் எனக்கு அப்படி தெரிஞ்சுது. ஸோ இதில் நிறைய பேருக்கு மாற்று கருத்துக்கள் இருக்கலாம். சரி வாங்க ஓகே இன்றைக்கான எபிசோட்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்னிங்கே பார்த்துட்டு இன்றைக்கி சில்ட்ரன்ஸ் டே அப்படின்றதுனால ஸோ காலையிலேயே வந்துட்டு மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு சர்க்குலர் போயிடுச்சு. பசங்களுக்கு வந்துட்டு டெய்லி ஆக்டிவிட்டி வந்துட்டு காலையிலேயே சொல்லித்தரணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு போயிடுச்சு. ஸோ டெய்லி ஆக்டிவிட்டி அப்படின்றதுனால என்ன ஆச்சுன்னா, ஒரு பக்கம் வைஸ் பிரின்சிபலாக இருக்க அருண் வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு லிவிங் ஏரியாவுக்கு வாங்கன்னு அந்த பக்கம் கூப்பிடாரு. இன்னொரு பக்கம் பிடி வாத்தியாராக இருக்க நம்ம ஜெஃப்ரி வந்துட்டு எல்லாருமே கார்டன் ஏரியாவுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு அந்த சைடு கூப்பிடாரு. ஸோ அந்த இடத்துல வந்துட்டு கன்ஃபார்மாக பசங்கள்லாம் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிருப்பாங்க. இதில் வந்துட்டு ராணவ் அண்டு சத்யா இவங்க 2 பேர் காண்டாயிட்டாங்க. ஸோ காண்டாயிட்டு வந்துட்டு பிடி சார் வந்துட்டு என்ன சார் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, வெளியே கூப்பிட்றீங்க, லிவிங் ஏரியா கூப்பிட்றீங்க, உங்களுக்குள்ளே கிளாரிட்டி இல்லை அப்படின்னு சொல்லி பேச இந்த இடத்துல பிடி சாரான நம்ம ஜெஃப்ரிக்கு பயங்கரமான கோவம் வந்துச்சு. எந்த ஸ்கூலில் வந்துட்டு மக்கள் இந்த மாதிரி பண்ணுவாங்க, எந்த ஸ்கூலில் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இந்த மாதிரி டீச்சர்ஸை எதிர்த்து பேசுவாங்க அப்படி இப்படின்ட்டு அவர் ஒரு பக்கம் பயங்கரமாக கத்த ஆரம்பித்த உடனே அந்த இடத்துல ராணுவ தூக்கி வெளியே அமிச்சிட்டாரு. அதாவது அந்த ஆக்டிவிட்டிலேருந்து வெளியே அமிச்சிட்டாரு. பக்கத்தில் சத்யாவும் வந்துட்டு போயிட்டாங்க. அது கூட பரவாயில்ல, பிடி சார் பயங்கர ஸ்ட்ரிக்ட் போட்டிருக்கு, விஷயம் லைட்டாக பேசிக்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் வெளியே அமுச்சு விட்டாரு. அண்ட் தென் ஒரு வழியாக அந்த மார்னிங் ஆக்டிவிட்டி முடிஞ்சிருங்க. ஸோ இதுக்கப்புறமா வந்துட்டு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே ஒருத்தர் பண்ண தப்பை அவர் ஏற்றுக்கிட்டு யாருக்கு அந்த தப்பை பண்ணாரோ அவங்களுக்கு வந்துட்டு பதில் எழுதணும். இதை ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்து மற்றவங்களுக்கு நடந்ததை நினச்சி பார்த்து அதை எழுதணும் அப்படின்ற மாதிரி தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அனுப்புனர் அப்படின்ற இடத்துல தப்பு செஞ்சவங்களோட பேரையும், பெறுநர் வந்துட்டு தப்பு யாருக்கு நடந்துச்சோ அவங்க பேரையும் எழுதணும். வேறு ஒருத்தங்களாக இருந்து அதை எழுதணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ் அம்மாவுக்கு தர்ஷிகா எழுதியிருக்காங்க. நீங்கள் வந்துட்டு விஷாலுக்கும் தர்ஷிகாவுக்கும் லவ்னு சொல்லிகிட்டு இருக்கீங்கல்ல, ஸோ அது வந்துட்டு உண்மை இல்லை, அதை வந்துட்டு தப்பாக சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்துட்டு எழுதியிருந்தாங்க. அதை ஒத்துக்கிற மாதிரி ஐடியாவே கிடையாது தமிழ் அம்மாவுக்கு. தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தலைமை ஆசிரியர் தப்பு பண்ணியிருக்காங்களாம். தப்பு பண்ணது யாருக்குன்னா தீபக்குக்காம். ஸோ அதை வச்சு அவர் என்ன சொல்கிறாருன்னா, தீபக் பண்ண தப்புக்கு பிராயச்சித்தமாக வைஸ் பிரின்சிபலுடன் வந்துட்டு இன்ப சுற்றுலா செல்வாங்களாம். 1 மாதத்துக்கு 2 நாள் ஸ்கூலில் லீவு விட்டு வேறு போவாங்களாம். ரொம்ப காமெடியாக இருந்துச்சுங்க அது ஆக்சுவலாக அந்த லெட்ரு. தென் வந்துட்டு பிடி சார் வந்துட்டு விஷாலுக்கு எழுதுகிற மாதிரி எழுதணும்னு நினச்சிக்கிட்டே தர்ஷிகா டேரெக்டாகவே விஷாலுக்கு எழுதியிருக்காங்க. அந்த இடத்துல அவங்க பண்ணது ரொம்ப பெரிய தப்பு. ஸோ அதுக்கு வந்துட்டு அவங்களுக்கு இம்போசிஷன் கொடுத்தாங்க, பனிஷ்மெண்ட்டையும் வந்துட்டு கொடுத்தாங்க. ஸோ சில்ட்ரன்ஸ் டே ஸ்பெஷல் அப்படின்றதுனால மேனேஜ்மெண்ட் டீச்சர்ஸை வச்சு ஒரு சின்ன ஃபங்க்ஷன் மாதிரி நடத்தணும். வர்ஷினி வந்துட்டு ஒரு சாங் பாடினாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு சிவா சூப்பராக ஒரு கார்ட்டூன் ஷோவை நடத்தி காமிச்சார். டப்பிங் கூட ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு என்னவோ இவர் நிறைய கார்ட்டூன் ஷோக்கு வந்துட்டு டப்பிங் பண்ணியிருப்பாரோ அப்படின்ற ஒரு டவுட் இருக்குது.
ஸோ பண்ணியிருப்பான்னு தான் நினைக்கிறேன். சர்ச் பண்ணி பார்த்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். தென் அதுக்கப்புறமா தமிழ் அம்மா வந்துட்டு ஒரு சாங் வந்துட்டு பாடினாங்க. ஸோ இதுக்கப்புறமா தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன அந்த விஷயம் நடந்துச்சு. அந்த கண்ணாடியில் வந்துட்டு விஷால் தர்ஷிகா வந்துட்டு லவ்னு எழுதுனது. ஸோ அந்த இடத்துல வந்துட்டு வெளியே வந்து பிரச்சனைகள் நடந்துச்சு. ஸோ அது யாருன்னு தெரிஞ்சுக்கிற வரைக்கும் மன்னிப்பு கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழம்மாவும் முட்டி போட்டது. ஸோ அந்த இடத்துல பசங்க வந்துட்டு மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொன்னது பிரின்சிபல். எதுக்காக? ஸ்டூப்பிட்னு சொன்ன ஒரு வார்த்தைக்கா? ஆக்சுவலாக வந்துட்டு தீபக் பண்ணது பயங்கரமான ஸ்டூப்பிட் மாதிரி தான் இருந்துச்சு. யாருமே ஒத்துக்கலையா, அதனால் அவர் வந்துட்டு வருவாராம். யோ நீ ஸ்டூப்பிட் தான், முட்டாள்தனமான ஒர்க்கு தான் அது, யாருமே வந்துட்டு எழுதுனதை ஒத்துக்கல, அதனால் நான் ஒத்துக்கணும் முன்னாடி வந்த மேடம் அப்படின்னு சொன்னால் நானாக இருந்தாலும் ஸ்டூப்பிட் தான் சொல்லுவேன். ஒரிஜினல் ஹெட் மாஸ்டராக இருந்தால் உன்னை போட்டு வெளுப்பார், சஸ்பென்ஷன் கூட பண்ணுவார். ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு உள்ளே இருந்த எந்த ஒரு ஸ்டூடெண்ட்டுமே கரெக்டாக வந்துட்டு ஸ்டூடெண்ட் மாதிரி நடந்துக்கிறாங்களான்னு கேட்டால் கிடையவே கிடையாது. கண்டிப்பாக விஜய் சேதுபதி சார் இதை சனிக்கிழமை எபிசோடில் வச்சு செய்வாங்க தான் நினைக்கிறேன். யாருமே வந்துட்டு அந்தளவுக்கு பர்ஃபெக்ஷனாக செஞ்சாங்களான்னு கேட்டால் கிடையாது. ஆனந்தி ஓரளவுக்கு மேட்ச் பண்ணாங்க, அவ்வளோதானே தவிர்த்துட்டு மற்ற யாருமே ஒழுங்காக ஸ்டூடெண்ட்டாக பண்ணாங்கன்னு சொல்லி கேட்டால் இல்லவே இல்லை அப்படின்றது தாங்க உண்மை. அதுக்கப்புறமா தான் ஒரு பெரிய ஃபைட் வந்துச்சு ஜாக்லின் மற்றும் நம்ம அருணுக்கு. அருண் வந்துட்டு இப்போ கொஞ்சம் ஓவராக எல்லாரோடைய பிரச்சனையும் மூக்கு நுழைக்கிறாருன்னு தோணுது. ஸோ பேச மாட்டாருன்னு சொல்லிட்டு இருந்தோம், ஆனால் பேசினா ரொம்ப வந்துட்டு என்ன சொல்கிறது, தேவையில்லாத விஷயத்துக்குலாம் ரொம்ப ஓவராக பேசுறது, தேவையில்லாமல் மற்றவங்களோட விஷயங்களை எடுத்து பேசுறது, இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காருன்னு தோணுது. தீபக்கு வந்துட்டு பேசியிருக்காரு. தீபக் வந்துட்டு இவர்கிட்ட சொன்னாராம் இந்த மாதிரி அந்த இடத்துல வந்துட்டு குரங்குன்ற மாதிரி ஜாக்லின் தீபக்கை தான் சொன்னதா அப்படின்னு வந்துட்டு அவர் சொல்லியிருக்காரு. இந்த விஷயத்தை தான் வந்துட்டு எடுத்துகிட்டு வந்து பேசியிருக்காங்க. பட் ஜாக்லின் ரொம்ப ஓப்பனாக சொல்கிறாங்க, எனக்கு அது கொடுக்கப்பட்ட டாஸ்க்கு, அந்த மாரலில் எனக்கு அந்த கதை கொடுக்கப்பட்ட டாஸ்க்கு, நான் அந்த கதையை சொன்னேன், உங்களை குறி வச்சு சொல்லணும்னு சொல்லி அருண் கொடுத்த பயங்கரமான டார்ச்சரில் தான் ஜாக்லின் என்ன பண்ணியிருக்காங்கன்னா மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு தீபக்கோட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு போய் பாத்ரூம் உட்காந்து பயங்கரமாக அழுதாங்க. ஆப்வியஸாக வந்துட்டு அது அருண் கொடுத்த டார்ச்சர் தான். ஏன்னா பேசவே விட மாட்டாரு. அவருக்கும் ஜாக்லினுக்கும் நடந்த ஒரு பெரிய சண்டையில் ஜாக்லினை பேச விடாமல் அவர் பாட்டு பயங்கரமாக பேசிக்கிட்டே இருக்காரு, கத்திக்கிட்டே இருக்காரு. இது எந்த இது மாதிரி அட்டிடியூட்னே தெரியவே மாட்டுது. எனக்கு என்னவோ போன சீசனில் அர்ச்சனா கையில் எடுத்த அதே ஆணியை தான் இவரும் கையில் எடுத்துக்காரு அப்படின்ற மாதிரி தோணுது. அர்ச்சனா எப்படி பண்ணுவாங்களோ அதே மாதிரி பயங்கரமாக கத்தி மற்றவங்களை பேச விடாமல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த இடத்துல ஜாக்லின் பயங்கரமாக டென்ஷன் ஆகி தான் நம்ம தீபக்கோட காலில் விழுந்து அதுக்கப்புறமா போயிட்டு பாத்ரூம் உட்காந்து அழ ஆரம்பிச்சிட்டாங்க. தென் அதுக்கப்புறமா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த பிரச்சனைலாம் முடிஞ்சதுக்கப்புறமா ஸோ இது வரைக்கும் முடிந்த இந்த டாஸ்கில் முடியல. ஸோ நடந்த இந்த டாஸ்கில் எந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்துட்டு பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு கோல்டு, சில்வரு, பிரான்ஸு, அதுக்கப்புறமா பேலன்ஸ் இருக்க சில பேருக்கு கன்சலேஷன் சர்டிஃபிகேட், அதாவது வந்துட்டு ஆறுதல் பரிசு கொடுக்கப்படும். பேலன்ஸ் இருக்க 3 பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒஸ்ட் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இதை வந்துட்டு அந்த 5 மேனேஜ்மெண்ட்டில் இருக்க அந்த 5 பேருமே வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடியே ஆர்கியூ பண்ணி அவங்க 3 பேருமே வந்துட்டு ஒன்றா சேர்ந்து இதை வந்துட்டு முடிவு எடுக்கணும். ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்கஷன் நடந்துச்சு. முத்துவுக்கு தான் கோல்டு ப்ரைஸ் கொடுத்தாங்க, கோல்டு அவர் தான் ஃபஸ்ட்டு. ஸோ ரெண்டாவது வந்துட்டு சாச்சனாக்கு சில்வர் கொடுத்துருக்காங்க, ரயானுக்கு வந்துட்டு பிரான்ஸ் கொடுத்துருக்காங்க. இவங்க 3 பேர் தான் வந்துட்டு டாப் 3 ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஆஃப்டர் தட் பார்த்தீங்கன்னா ஆஜய், ஆனந்தி, ரஞ்சித், அன்ஷிதா, விஷால், பவி, தீபக் மற்றும் தர்ஷிகா, இவங்க 3 பேருக்கு வந்து இவங்க பேலன்ஸ் இந்த 6 பேருக்கு பார்த்தீங்கன்னா 7 பேருக்கு. ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கன்சாலேஷன் சர்டிஃபிகேட் வந்துட்டு கொடுத்தாங்க, ஆறுதல் பரிசுகள் கொடுக்கப்பட்டுச்சு. பேலன்ஸ் இந்த 3 பேர் ரியா, அதுக்கப்புறம் ராணவ், சத்யா. இது ரியா என்ன பண்ணிட்டாங்க, ஓவராக சீன் போட்டு நான் வந்துட்டு இந்த இடத்த ஏற்றுக்கல, நான் டிசர்வ் பண்ணலை அப்படின்ற மாதிரிலாம் சீனை போட்டாங்க. நீ டிசர்வ் பண்ணுறியோ இல்லையோ, இது பிக் பாஸ் கொடுத்த டாஸ்க்கு, இதை நீ வந்துட்டு அக்செப்ட் பண்ணி தான் அவனும் வந்து நில்லுன்னு சொன்னோன்னே சரி ஓகே பிக் பாஸ் கொடுத்தா நான் வந்து நிற்கிறேன் அப்படின்னாங்க. ரியா ரொம்ப ஓவராக வந்துட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ அந்த காரணத்தினால தான் வந்துட்டு அவங்க இந்த வாரம் எலிமினேஷன் ஆக போகிறாங்கன்றது நல்லா தெரியுது. ஸோ பேலன்ஸ் இந்த 3 பேருக்கு வந்துட்டு இம்போசிஷன் கொடுக்கப்பட்டுச்சு. எல்லாருமே 100 முறை எழுதணும். எந்த வார்த்தையை தெரியுமா, குழப்பம் விளைவிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரியா 100 முறை எழுதணும். சத்யா வந்துட்டு ஆசிரியர்களை மதிப்பேன் அப்படின்னு எழுதணும். ராணுவ வந்துட்டு ஆசிரியர்களுக்கு கீழ்ப்படிவேன் அப்படின்னு 100 முறை எழுதணும். இந்த 3 பேருமே வந்துட்டு 100 தடவை எழுதி கேமரா முன்னாடி காமிச்சு எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ஸ்டோர் ரூம்லேயும் வச்சாங்க. ஸோ அது எல்லாத்தையுமே வந்துட்டு காட்டினாங்க. ஸோ ஆஃப்டர் தட் பார்த்தீங்கன்னா எல்லாருமே இந்த டாஸ்க் வந்துட்டு ஓரளவுக்கு முடிஞ்சிடுச்சு. முடிஞ்ச உடனே அருணை போட்டு விஷால் அடிக்க, ஜெஃப்ரியை போட்டு மொத்த டீமே அடிக்க, அப்படி கொஞ்சம் ஜாலியாக போச்சுங்க. ஸோ ஒரு வழியாக இந்த டாஸ்க் இன்னையோட முடிஞ்சுது. ஸோ எல்லாத்த விட ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த டாஸ்க்கு வந்த நாள்லேருந்து சீக்ரெட் டாஸ்க்கு, போலியான சண்டை, எந்த ஒரு ஸ்டூடெண்ட்டுமே வந்துட்டு டீச்சர்ஸை மதிச்சா மாதிரியும் தெரில. டீச்சர்ஸ் மாதிரி நடந்துக்கிட்டாங்களானா கிடையாது. அருண் லவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ப்ரொஃபஸர் பிரின்சிபலே வந்துட்டு லவ் பண்ணது. தர்ஷிகா தேவையில்லாமல் வந்து ஒரு லவ் கண்டென்ட் கொடுத்தது, அது கூட பரவாயில்ல. கண்ணாடியில் எழுதிட்டு நான் எழுதவே இல்லைன்னு சொல்லி சீன் போட்டு மறுபடியும் வந்துட்டு நான் தான் எழுதுன்னு பயங்கரமாக கத்தி ஒத்துக்குனது. ஸோ இது எல்லாமே ரொம்ப கேவலமாக இருந்துச்சு. தர்ஷிகா இப்போ தான் தன்னுடைய உண்மையான ஃபேஸை காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. ரொம்பவே வந்துட்டு வியர்டாக இருக்குது. கிட்டத்தட்ட பிக் பாஸோடைய பாஷையில் சொல்லணும்னா தர்ஷிகா வந்துட்டு இந்த சீசனோட பாய்சன் பாட்டில் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லலாம். கிட்டத்தட்ட அவங்க பண்ணது அப்படி தான்
இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி அருண் ரொம்ப அளவுக்கு அதிகமாக பேசிக்கிட்டு இருக்காருன்னு தோணுச்சு. நடுவில் நிறைய சண்டை, தேவையில்லாமல் கொடுக்கப்பட்ட டாஸ்க்கை தாண்டி போயிட்டு கேர்ள்ஸ் ஹாஸ்டலில் போயிட்டு நம்ம விஷால் வந்து லவ் லெட்டர் கொடுக்க ட்ரை பண்ணது, இது எல்லாமே வந்துட்டு இந்த ஓரளவுக்கு கொஞ்சம் சுவாரஸ்யம் கொடுத்தாலுமே நிறைய இரிட்டேட்டிங்கை கொடுத்துச்சு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். உண்மையிலே வந்துட்டு குழந்தைங்க மாதிரி நடந்துக்கவே இல்லை அப்படின்றதும் கருத்து. ஸோ ஒரு குழந்தைங்களோட பாவனைகள், குழந்தைங்களுடைய ஆட்டிடியூட் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. போன சீசன் மாதிரி கூட கிடையாதுன்ற மாதிரி தான் சொல்லணும். ஸோ ரொம்ப ஒஸ்ட்டாக தான் இந்த டாஸ்க் போச்சு. ஒரு வழியாக இன்றைக்கி முடிஞ்சுது. நாளைக்கு எந்த மாதிரியான விஷயங்கள் போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் நீங்கள் பதிவு செய்யலாம்.